அது இந்த மாதிரி சொல்ல போனால் ஆனால் இன்னும் ஒரு 4 கட்ட தொடப்பத்தை கொடுத்தோம்னா எப்படினாலும் அந்த தொடப்பட்ட உங்கள்கிட்ட தானே வந்து பெருக்கி இருக்க போகுது. நாங்கள் கொஞ்சம் கௌரவமாவது நாங்கள் 8 தொடப்போட்டை வச்சுக்கிறோம் 10 தொடப்போட்டை வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசணும்ல. எப்படினாலும் நீ தானே யூஸ் பண்ணிக்க போகிற, கொஞ்சம் சேர்த்து கூட. இது என்னை பொறுத்தவரை எல்லா பட்டியல் சமூக மக்களையும் இழிவுபடுத்துகிற செயல் தான் நான் பார்க்குறேன். அது நமக்கு ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவரா நபரா ஆளா என்பதை கடந்து ஒரு இமேஜ். இல்லைங்க காங்கிரஸுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஆமாம் 28 கொடுத்துருக்கோம், அதில் எஸ்சிலாம் இருக்காங்க இல்லையா, சாதி பார்த்து எவனும் என்கிட்ட வராத, பறையன் எவனா சரிக்குள்ள வந்தானா செருப்பால் வச்சு வரட்டுங்க அந்த நாயே அப்படின்னு சொல்றியே, போய் நான் பறையர் கட்சின்னு சொல்றேன் ரகமா இல்லை. 1 2 3 4 இந்த 4 பேர் உள்ளது. இப்போ உண்மை குற்றவாளின்னா சிபிஐ விசாரணை பண்ணால் அதை தானே தெரிய போகுது. இப்போ ஒரு அஜித்குமாருக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களப்பா, ஏமா ஆம்சாங் ஒத்துக்கல, இவர் தான் குற்றவாளின்னு சொல்றீங்க, அவங்க ஏங்க சிபிஐ விசாரணை பண்ணுங்க உண்மை தெரிய வந்துருங்க அப்படின்றாங்க, பாதிக்கப்பட்டவர்களும் சொல்றாங்க. அப்போ சிபிஐ விசாரணை கொடுக்க வேண்டியதானே, இதுல என்ன பிரச்சனை? திருமாவளவன் ஓட்டு தான் நாங்கள் ஜெயிச்சது, திருமாவளவன் இல்லை என்றால் திமுக ஜெயிச்சிருக்கின்ற வெள்ளத்தை வச்சு தலைவரை கடத்திட்டீங்க, மலாத்த விட்டீங்களே. எப்படி வேல்முருகனுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இல்லை, அந்த மிரட்டல் தொழில் கூட வச்சிங்களா நீங்கள் எல்லாம் பார்க்குறோம் சொல்லுவாயோ வேல்முருகன் மிரட்டுறாரியா கொடுத்துருவாங்கன்னு, சரியா? அது கூட உனக்கு இல்லையா? ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற 4 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற 2 எம்பிக்களை பாராளுமன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர்கிட்ட சொல்லுங்க சார், இப்படி கவர்மெண்ட் நடந்தா நாட்டில் எது ஒழுங்கா இருக்கும்? நானும் பேசி 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 ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவரான மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்கள் வந்து முதல் காணொலி கொடுத்துருக்கீங்க, இந்த அனுபவம் எப்படி இருந்தது முதல்ல? சரி சார், ஃபஸ்ட்டு அரசியலை பார்த்துட்டு அடுத்து நம்ம அனுபவத்தை பற்றி பேசுவோம். இப்போது விசிகாவும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமல் கட்சி ஆகட்டும், அதே மாதிரி மற்ற சில கட்சிகளுமே இனிமேல் திமுகவில் இழுபறியில் இருக்குது, சரிங்களா? இப்போ விசிகா திருமாவளவன் அவர்கள் வந்து 10 சீட்டு கேட்டதாகவும் அவங்க வந்து 10 சீட்லாம் கொடுக்க முடியாததாகவும் வந்து செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மையாக? ஏற்கனவே திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அண்ணா அறிவாலயத்தில் கக்கூச கழிவுனுங்கிறான் அப்படின்னு எல்லாரும் ஒரு டாக் எல்லாரும் இருக்குது. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைனா, சாமி போன தடவை நீ 6 இடத்துக்கு சொன்னேன், 4 நல்லா தானே க்ளீன் பண்ணிங்கிறேன், இன்னும் 4 சேர்த்து போட்டு கொடுத்தா தான் என்ன அப்படிங்கிறது தான். அது இந்த மாதிரி சொல்ல போனால் ஆனால் இன்னும் ஒரு 4 கட்ட தொடப்பத்தை கொடுத்தோம்னா எப்படினாலும் அந்த தொடப்பட்ட உங்கள்கிட்ட தானே வந்து பெருக்கின்னு இருக்க போகுது. நாங்கள் கொஞ்சம் கௌரவமாவது நாங்கள் 8 தொடப்போட்டை வச்சுக்கிறோம் 10 தொடப்போட்டை வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசணும்ல. எப்படினாலும் நீ தானே யூஸ் பண்ணிக்க போகிற, கொஞ்சம் சேர்த்து கூட அப்படிங்கிறது தான் இவங்க கூட பிரச்சனை. இப்போ திமுக இந்த தடவை இவர்களை சரியாக இனம் கண்டிருக்கிறது திமுக அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாலு பின்ன ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவெல்லாம் ஓடிடுவான், நம்மளை டாட்டா காமிச்சிடுவான். அதால் மேக்சிமம் அதில் அதாவது இப்போ காங்கிரஸ்லேருந்து திமுக காங்கிரஸ்னு ஒரு குரூப்பை ரெடி பண்ணணும், விசிகாவா திமுக விசிகா அப்படின்னு ஒரு குரூப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவனுக்கு எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இந்த ஒரு படத்தில் வடிவேல் வந்து பணம் உன்னை பெரிய பணக்காரனாக்குறேன் பணத்தை எடுத்துன்னு வேணான்னு சொல்லிட்டு, இன்னும் இம்மா பெரிய வீட்டில் எப்படா நீ இருக்கிற, நீ படுன நான் ஷூட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போன பிறகு படுத்தா துணி இல்லாமல் படுத்து கிடப்பான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வந்தாங்க. அப்புறம் கட்சியில் இருக்கிற முக்கியமானவர்கள் தேர்தல் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் அப்படி ஒன்று பெருந்தலை எல்லாத்தையும் வந்து திமுக சேர்த்துக்கிச்சேன். நீங்கள் அண்மையில் கூட ஒருத்தர் பேசியிருந்தார், திருமாவளம் போனார்னா துணிகளெல்லாம் அவுத்து வச்சு தான் அண்ணா அறிவாலயத்தை அவுத்து வச்சு தான் வெளில வரணும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நம்ம ஒரு ஜோக்காக ஒரு கேலியும் கிண்டலுமாக எதேச்சியாக சொன்னால் கூட ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரதிநிதி நான் இல்லை, இந்த சமூகம் பெரும்பான்மை அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜ் பொது வெளியில் இருக்குல்ல. இது என்னை பொறுத்தவரை எல்லா பட்டியல் சமூக மக்களையும் இழிவுபடுத்துகிற செயல் தான் நான் பார்க்குறேன். அது நமக்கு ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவரா நபரா ஆளா என்பதை கடந்து ஒரு இமேஜ். இப்போ இன்னத்துக்கு இப்போ திருமாவளவன் ரொம்ப நல்ல ஆள்பா, அவருக்கு ஒரு 10 சீட்டு 5 சீட்டு கொடுத்து ஒரு 20 சீட்டு கொடுத்து எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கிறேன்ற எண்ணம்லாம் இவங்களுக்கு கிடையாது. என் பக்கமும் ஒரு எஸ்சி கட்சி இருக்குது, எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா டே முனியா என்னன்னு பாரு
இன்னும் நீங்கள் இருங்க ஏஜமா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படின்றதுக்காக தான் இந்த கட்சியை வச்சுருக்க தான் நான் பார்க்குறேன். எல்லோரும் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிக்கிட்ட தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறாங்களா, அப்போ வந்து ஒரு குழுவாக உட்காந்து எழுதுவாங்களாம். அப்போ என்னென்ன சமூகத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு ஏற்கனவே அந்த கடந்த காலங்களில் இருக்கிற டிமாண்டை அதை நோக்கி அந்த கோரிக்கைகளை அந்த என்ன சொல்கிறது வாக்குறுதியா கரும்பு பிடிச்சது வாக்கரிசி போடுறது தான் வாக்குறுதிகளை தருவாங்களாம். அப்போது எஸ்சின்னு வரும்போது பார்த்துக்கலாம் பாருங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்களாம். அப்படி இருக்கிற சூழலில் சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு, அதாவதுங்க குனியலாங்க, குனிஞ்சு ஒரு வணக்கம் சொல்கிறது ஒரு பணிவு. முட்டி போடுறது என்ன பணிவு? முட்டி போட்டுக்கினே இருந்தேன்னா எப்படி அவன் நம்மளை வந்து ஒரு ஆளாக எப்படி பார்ப்பாங்க? ஒரு தடவை விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒருத்தர் கட்சி மாதிரி போயிட்டார். கட்சினா அவர் ரெகுலராக அங்கே இருப்பார். அவர் போயிட்டார். எங்கப்பா அந்த அவர் பேரை சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும். எங்கப்பா அவரை காணோம். எனக்கு என்னென்னா, சார் உங்கள் போய்ஸ் உங்களுக்கு தான் தெரியும், அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, என்ன தருவாங்கன்னு. அதுக்கு உங்கள் கீழே இருக்கிற ஆளுங்களை வாய முடியாத வச்சுருக்கணும். நாங்கள் இரட்டை இலக்கம்னா திமுக தோற்றுரும், அண்ணா அறிவாலயம் இருக்காது, அப்படி இப்படி ஓட்டு கட்டு வந்துடுவாங்களாம், அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு மூளை கத்த விட்டு இப்போ இவங்க என்ன நினச்சாங்க, காங்கிரஸ் ஒரு வகையில் மிரட்டுகிறது, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு 4 பேர் பேச விட்டோம்னா இதை கண்டு திமுக பயந்துரும் அப்படின்னு இவங்க ஆளுக்கு எங்களுக்கு 25 30 ஏன்டா 234 இடத்துல தான் நிற்கலாம். ஏன் சார் அப்படி பேசுகிறீங்க? ஏன்னா திமுக 4 ஓட்டு வாங்கினா அது ஒரு ஓட்டு எங்களோட ஓட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சீட்டு பேசும்போது மட்டும் ஏன் வந்து சொல்வதில் உண்மை இருந்தால் திமுக இதை செஞ்சுருக்காரு. இப்போ ஷீட் ஷேரிங்கில் முதல்ல ஏதோ 5 அப்புறம் எங்கள் சின்னத்தில் நிற்கணும் அது இதுன்னு பேசினாங்களாம். அப்போ இவங்க வந்து இல்லைங்க 20 கொடுக்கணும், 10 கொடுக்கணும், 16 கொடுக்கணும் அப்படி பேசியிருக்கும்போது, ஐயா நீ ஏன் சொல்கிற நாங்கள் 1/4 கிராம்னு, நாங்கள் 7.25 கிராம் சேர்ந்தா தான் ஒரு சவரன்னு சொல்கிறேன், 1/4 கிராம் ஏதோ ஒரு தகரத்தையே இரும்பியே போட்டுக்கிறோம், நீ எதுக்கு அப்போ? இல்லைங்க காங்கிரஸுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஆமாம் 28 கொடுத்துருக்கோம், அதில் எஸ்சிலாம் இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க அவங்க எல்லாருங்க நாங்கள் தனியாக அதுக்கு தானுங்க இருக்கிறோம், எப்படியா எஸ்சிக்குன்னு தனியாக நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நீ வெளியில் பேசும்போது ஏசி தமிழர், உலக தமிழர், தேசிய தலைவர், சாதி பார்த்து எவனை என்கிட்ட வராத, பறையன் எவனா சரிக்குள்ளே வந்தானா செருப்பால் வச்சு வரட்டுங்க அந்த நாயே அப்படின்னு சொல்கிறியே, போய் நான் பறையர் கட்சின்னு சொல்கிறேன் வெக்கமா இல்லை? நான் அவங்களுக்கானவங்க, நாங்கள் தனி கட்சிங்க, நாங்கள் எஸ்சி கட்சிங்க, அதுக்காகவே நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு எப்படி போய் அங்கே சீட்டுக்காக அப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அப்போது இன்றைக்கி வந்து எதிராளிகள் உன் மீது இவ்வளோ தான் மதிப்பு வச்சுருக்கான். எனக்கு என்னென்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு ஒன்றும் இல்லை, திருமாவளவன் மீது வைக்கிற மதிப்புங்கிறது, திருமாவளவன் நீங்கள் மதிக்கிறீங்க மதிக்கல, ஆனால் ஒரு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி அசிங்கப்படுத்துறது திருமாவளவனை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிற மூர்த்திக்கும் அது அசிங்கம் என்பதை நான் உணர்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 4 எம்எல்ஏ இருந்தாங்க சார், இந்த நாட்டை அப்படியே புரட்டி போட்டாங்களா சொல்லுங்கள்? நாட்டை புரட்டலாம் கூட காலனியை புரட்டி விட்ருங்கய்யா, காலனியெல்லாம் மாற்றிட்டேன் தெரியுங்கள, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றம் செஞ்சுருக்கோம்ல அப்படின்னு ஒன்றை காட்டுங்க. இந்த 4 ஆண்டுகளில் 7,833 கோடி ரூபாய், இந்த கருமத்தை பேசி தான் நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போ திரும்பவும் அதே வருது. 7,833 கோடி ரூபாயை வந்து சப்ளாலேருந்து அரசு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புது ஒரு நாள். இந்த 4 பேர், ஆனால் பாய உடியா நாரே தக்பீர் அவர் விட்டுருவோம், மற்றவங்க யாராவது ஒரு நாள் பேசியிருப்பாங்களா? அப்புறம் வந்து இந்த நானும் பேசி 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 ஜெயிலுக்கு போனது தான் மிச்சம். 120 கோடி ஒதுக்கிட்டு 2 கோடி சில பேர் 118 கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டான். என் புள்ள வந்து ஒழுங்காக கக்கூஸ் போகிறது, ஸ்கூலுக்கு படிக்க போகிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலையா அப்படி நாங்கள் எடுத்துக்கலாமா? இப்படி பேசி 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 முடிஞ்சது தான் மிச்சம். ஆனால் இவங்க எதுவுமே பேசலை சார். வேங்கவே நல்லா தானே இருக்குதுன்ட்டாங்க. நல்லா தானே நம்ம போலீஸ் விசாரணை பண்ணுது. சரி, ஆம்ஸ்டாங் இப்போட சவுக்கு சங்கர் அதை பேசியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், உண்மையிலே இப்போது அந்த கோயில் காவலாளி அஜித்குமார் செத்தார், அது
ஒரு மரணம். அந்த மரணத்தை சிபிஐக்கு அரசு ஒத்துக்குது. சார் நான் அவரை குறைவாக சொல்லலை, எல்லாருமே உயிர் தான். ஆனால் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்படுகிறார். கொலை. இப்போ அது எப்படி அவரை கொன்னாங்கன்றது சிபிஐ விசாரணையில் வந்தது. இங்கே எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாடு இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கண்கூடாக அந்த கொலையை பார்த்தாங்க சார். அதுக்கு அரசு சிபிஐ விசாரணைன்னு கோர்ட் உத்தரவிட்டது. பலாயிரம் சொல்கிறதுல பல நூறு அப்படி கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வெளியில் சொல்கிறாங்க, அவருக்கு அந்த வழக்கு போட்டவங்கிட்ட பேசினா பல லட்சங்களை செலவு பண்ணி ப்ரைவேட்டு வக்கீலை வச்சு ஆர்கியூ பண்ணுறாங்க, சிபிஐ விசாரணை வேண்டாம், நாங்களே நல்லா தான் செஞ்சுன்னுக்குறோம். என்ன இப்போ உண்மை குற்றவாளின்னா சிபிஐ விசாரணை பண்ணால் அதை தானே தெரிய போகுது. இப்போ ஒரு அஜித்குமாருக்கு நீங்கள் ஒத்துக்கினீங்களப்பா, ஏம்மா ஆம்சாங் ஒத்துக்கல அப்படின்னு என்னைக்காவது நீ கேட்டிருப்பியா? அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கும். நான் ரஞ்சித் மீது சொல்கிற பெரிய விமர்சனம் என்னன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இன்னும் திருந்தலாம், நான் அடுத்த தடவை உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னாரு. அப்போது ஆம்சாங் கூட இருந்துக்கினே ஒரு திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்திருக்காருன்றது தான் நம்ம விமர்சனம். சரி, அதை கடந்து சிபிஐ விசாரணைக்கு ஒரு உத்தரவிடணும்னு ஒரு பேரணி, எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம், காசு வாங்கின்னு பண்ணுறானுவா, அதுக்கு யாரும் போகக்கூடாது அப்படிலாம் நம்ம இந்த காணொலியெல்லாம் பார்த்தோம். இதை நீங்கள் மேலோட்டமாக ஏதோ நம்ம தமிழ்நாடுல இருக்கிற போலீஸு சிறப்பாக விசாரணை பண்ணுது, அது அசிங்கப்படுத்துற மாதிரி சிபிஐ விசாரணையான்றது மாதிரி தோன்றதே தவிர இதில் உள்ளுக்குள்ள இல்லைன்னா நான் அடித்து சொல்கிறேன் சார். இப்போ அந்த கேஸ் இன்ட்ரீம் ஸ்டேயில் இருந்ததில்ல, இன்ட்ரீம் ஸ்டேயில் இருந்ததை பொதுவாக இன்ட்ரீம் ஸ்டே கொஞ்ச நாள் நிற்கும். இப்போ அது கிட்டத்தட்ட 1.5 மாதமோ 2 மாதமோ அதை தள்ளி போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த நீதிமன்றத்தில் பேசி அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி, சர்க்கம்ஸ்டன்ஸை உருவாக்கி அந்த கேஸை சேம்பரில் வச்சு தான் போட்டதாக சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே சிபிஐ விசாரணை வந்ததுன்னா 1, 2, 3, 4 இந்த 4 பேர் உள்ளவங்க இருப்பாங்க. இந்த 4 பேரும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானவங்க. இதில் இந்த லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்ல, அதை விட்டுட்டா கூட இந்த முதல் 3 இருக்குல்ல, 1, 2, 3 கம்பல்சரி 100% இன்றைக்கு தேர்தல் நடக்கிற காலத்தில் அவர்கள் சிறையில் இருந்திருப்பார்கள். எல்லாமே ஆளுமைகள் தான். அதால தான் இது எப்படியாவது தள்ளி போடணும். சார் மாயாவதி சொன்னாங்கல்ல, மாநில அரசு தலையீடு இந்த கொலையில் இல்லை என்று சொன்னால், சம்பவத்தில் இல்லை என்று சொன்னால் சிபிஐக்கு உத்தரவிடுங்க அப்படின்னாங்கல்ல. அப்போது தேர்தல் வரைக்கும் எப்படியாவது நம்ம நின்றுணும்பா, ஆம்சாங்கு ஒரு கொலை வழக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கேஸையே சரி பண்ணி வச்சிட்டாங்க. சார் ஆனந்தன் தரப்பு, பிஎஸ்பி தரப்பு அவங்க சிபிஐ கேட்குறாங்க. ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்குடி அவர்கள் சிபிஐ கேட்குறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட அஸ்வத்தாமன் இருக்கார்ல, அவங்க தரப்பு சிபிஐ கேட்குது. ஓ, இது என்னையா அது? இவர் தான் குற்றவாளின்னு சொல்கிறீங்க, அவங்க ஏங்க சிபிஐ விசாரணை பண்ணுங்க, உண்மை தெரிய வந்துடுங்க அப்படின்றாங்க. பாதிக்கப்பட்டவர்களும் சொல்கிறாங்க. அப்போது சிபிஐ விசாரணை கொடுக்க வேண்டியதானே? இதில் என்ன பிரச்சனை? அப்போ இந்த மாதிரி சமூகத்துக்கு 2ஆம் தர வேலையை செஞ்சுக்கினே இருந்தால் எப்படி தான் நம்மளை மதிப்பாங்க யாராவது? அதுதான் இது. இதில் என்னென்னா ஒட்டுமொத்தமாக சார் ஒன்று சொல்லுவாங்க, திமுக எப்பவுமே வெள்ளம் வச்சு கொண்டுடும் அப்படின்வாங்க. எப்படி வெள்ளம் வச்சு கொள்ளணும்? திருமாவளவன் ஓட்டு தான் நாங்கள் ஜெயிச்சுது, திருமாவளவன் இல்லை என்றால் திமுக ஜெயிச்சிருக்கின்ற வெள்ளத்தை வச்சு தலைவரை கடத்திட்டீங்களே, மலாத்த விட்டீங்களே. எப்படி அனுதினமும் இந்த உண்மையிலே இந்த யூடியூப் சேனல்கள்லாம் பார்க்குற போது நமக்கு ரொம்ப மன உளைச்சலாகவும் கேவலமாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவன் இருக்கிற உண்மை தான் போகிறான்னு வச்சிங்களேன், என்னமோ எங்களுக்காகவே மீம்ஸுகள் உருவாக்கப்பட்ட மாதிரி ரொம்ப கொச்சைப்படுத்துகிறாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், சரியா? எங்களை இந்த மாதிரி சொல்கிற ஒரு 44 ரிசர்வ் தொகுதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்களையும் ஒருங்கிணைப்பேன். எப்பா நான் அங்கே அடிமையால் செஞ்சேன், நீ இங்கே செஞ்சேன், அங்கே செஞ்சேன், இங்கே செஞ்சேன், விட்டு தொலைப்போம்பா, நம்மளை இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாம் வாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சின்னவனோ பெரியவனோ வந்தவன் போனோம் எல்லாரையும் கூப்பிட்டு, யோ
44 தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம்யா பாருங்கய்யா அப்படின்னா அறிவாலயம் பயந்துரு சார். ஏன் உனக்கு அந்த நினைப்பு இல்லை? 234 தொகுதியில் நம்ம நிற்கலாம் சார். இன்றைக்கி வேல்முருகன் பாவம் சார், அவர் ஏதோ சொல்கிறாரா வந்து 234 தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு அம்பேத்கர் இயக்கம் அது இதெல்லாம் பிடிச்சி கூட வாங்க வாங்க உங்களுக்கு நீங்கள் நாள் எடுத்து போங்க, நீங்கள் நாள் எடுத்துன்னு போங்கலாம் சொல்கிறாராம் சார். அப்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொகுதி நின்று வெற்றி பெற்ற வேல்முருகனுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இல்லை, அந்த மிரட்டல் தொண்டின்னு கூட வச்சிங்களேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறோன்னு சொல்லலையோ வேல்முருகன் மிரட்டுறாரியா கொடுத்துருவாங்கன்னு, சரியா அது கூட உனக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதில்லை. அப்போது இது ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து டவுனில் போகிறான் கேவலமாயிட்டான்றதை விட இவனுக்கு போய் தெரியாதா நமக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் மீதான பார்வையாகத்தான் இது மாறும் என்பது தான் நம்ம இந்த மக்களுக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சம்மந்தம்லாம் இல்லைன்னு வச்சுங்க. இருந்தாலும் இது அப்படி தானே போய் நிற்கும். அதால் நம்ம யாருக்கு இதில் கண்டனத்தை தெரிவிக்கிறது? முதல்ல திருமாவளவன் தான் தெரிவிக்கணும். ஆண்டா அப்படி தான் இருப்பார், நம்ம தானே சுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில். பட் இருந்தாலுமே இப்போ திமுக கூட்டணி தான் வெற்றி பெற மாதிரி எல்லாரும் ஒரு ஐடியாவில் இருக்காங்களா சார்? ஏன்னா தேமுதிக, ஓபிஎஸ், விசிக மொத்தம் 21 கட்சிகள் கூட்டணியாக இருந்து செயல்படும்போது இப்போ வெற்றி உறுதியாக என்ன திமுகவுக்கு அப்படின்னு யார் சொல்கிறா? அவங்களே தான் அவங்க சொல்லுவாங்க சார். அவங்களுக்கு என்ன சார் இது கண்ணுக்கு எட்டியவரே எதிரிகளே இல்லைன்னா அப்புறம் எல்லாமே உள்ளதாக இருந்திருக்கிறான். இப்படி நின்று பார்க்குறோம் எதிரி எவனாங்கிறான். நான் எல்லாம் கீழே முட்டி போட்டுருந்தவங்களாம் இன்றைக்கி எதிரியாக நிற்கிறானே. உண்மைதான் போலுக்குது. அது இவர் இப்படியே பார்த்துருந்துக்கிறாரு, எங்கன்னா காண எவனு என்ன எல்லா பையனும் கீழே உட்காந்தவன் முட்டி போட்டவங்களாம் வித்தியா எங்களை இப்படி பண்ணுறியா பார்த்துப்போம் அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி வருது. அதால் இது ஒரு ஜனநாயக படுகொலை தான். திமுக கிட்டம் ஜனநாயகம் இல்லை. திமுக திராவிட சனாதானம் எங்களை அழிக்க பார்க்குறது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லணும். ஏன் நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் வந்து நில்லுங்கப்பா, தனியாக தான் நில்லுங்க, இல்லை அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு கூட நான் சொல்லலை. தனியாக நின்று ஒரு 5 வருஷம் பதவி இல்லாமல் தான் இருங்களேன், நான் செத்தா போயிடுவீங்க. சரி, இம்மா நாள் பதவியிலேருந்து என்ன வாங்கி நீங்கள் கீச்சிட்டீங்க, எங்களுக்கு குத்துறீங்க. எங்கள் வீட்டில் எடுத்து போய் பீரோவில் வைக்க முடியல, கப்போர்டில் வைக்க முடியல, பாக்கெட்டில் வைக்க முடியல, குடம் பாத்திரம் ஊத்துறோம், அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும் நீ கொடுத்தத. அப்போ ஒன்றுமே இல்லைல்ல. நீங்கள் வந்து ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, அந்த 4 பேர் கூட உங்கள்கிட்ட இல்லைல்ல. என்னத்துக்கு இப்போ போய் நீ ஒம்பட்டி சீட்டை வாங்கி இவங்ககிட்ட கொடுத்து அப்படியே நாளைக்கு திமுக வருதுன்னு வச்சுங்க, உங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டான், நான் வீச்சுக்காரன் நினைக்க போகிறேன் இல்லையே. அப்போ எதுக்கு, யாருக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க? சொந்த சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ ரொம்ப கேவலமான பழப்பு இல்லைத. சீச்சி, நாயும் இந்த பிழப்பு இருக்குமான்னு ஒரு வரிகள் இருக்குது, அதுதான் ஞாபகம் வருது. ஓகே சார், இந்த வெட்டு குத்து கொலை அப்படிங்கும்போது இப்போது திடீர்னு ரீசெண்டாக நம்மளால் பார்க்க முடியுது, இந்த சவுத் தமிழ்நாட்டில் நிறையா படுகொலைகள், அதுவும் எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து எங்கள் சைடு வந்துட்டாங்க, எங்கள் ஒரு தொழிலுக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி வெட்டு குத்தலாம் நடக்குது. என்ன காரணத்தினால அதெல்லாம் சார்? ஒன்றுமே இந்த மக்கள் வந்து ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க சார், ஒரு யூனிட்டி இல்லை. இதில் வந்து பல பிரிவுகளாக நாங்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறோம். பல்லர்கள் ஒரு பக்கம் தனியாக இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பறையர்கள் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வந்து கிடக்குறோம். அவங்களாவது பரவாயில்ல, கம்பேர்ட் டு பறையர் பல்லர் பரவாயில்ல, அருந்ததிர் அதோட சூப்பர் எல்லாம் ஆகிட்டாங்க. நாங்கள் தான் இப்படி தெளிவில்லாமல் இருக்கிறோம். அப்போது ஒரு இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரியான அட்ராசிட்டி நடக்கிற போது ஒரு சரியான தலைமை அந்த சமூகத்துக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசில் வந்து ஒரு சார்பு அதிகாரிகளாக போட்டு ஒரு சார்பாக நடவடிக்கை எடுக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நடுநிலையான அதிகாரி அவங்க ஒரு ஜீவாவே இருக்கான். அதாவது இந்த மாதிரியான சாதிய மோதல்கள் நடக்கிற இடத்துல இப்போ 2 சாதி பெரும்பான்மை, ஒரு XY 2 ஜாதி பெரும்பான்மையாக இருக்குன்னு வச்சிங்களேன், எக்ஸ்லேருந்தும் போடாத, ஒய்யிலேருந்தும் போடாத, ஜெட்லேருந்து ஒருத்தனை போடுறான் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி போட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த சமூகம் ஒரு அமைதியை நோக்கி போகும் சார். இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி பகுதியில் ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சிங்களேன், எஸ்சி பகுதியில் மட்டும்தான் பதட்டமாக இருக்குமா? எதிர் தரப்புலேயும் எல்லாம் ஊரே கலவரமாகுது, ஸ்கூலுக்கு போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்க, வீட்டில் இருங்க. அப்போ எல்லாருக்குமான அந்த ஒரு பதட்டம் இருக்க தானே செய்யும். அந்த பதட்டம் இந்த சமூகத்தில் இருக்கணும்னு இவர்கள் நினைக்கிறார்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு இயக்கம் நடத்துகிற, எனக்கு தெரிஞ்சது முதல்வருக்கு தெரியாதா, இருக்கிற பெரிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா, நம்ம இவர் இருக்கார் ஹோம் செக்ரட்டரி அவருக்கு தெரியாதா, சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாதா, ஒரு IAS ஆச்சா அவங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச
போட்டோம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இது. அதனால தான் இந்த தொடர்ந்து இந்த படுகொலைகள் நடக்குது. இப்போ அந்த மாதிரி நடக்கிற போது ஆளாக போய் பார்த்துட்டு இந்த 1 லட்சம் தரேன் 2 லட்சம் தரேன் இதான் விஷயம். இப்போ வந்துட்டு வெளியே நாங்கள் தான் முதலாக போனோம், நாங்கள் தான் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தோம், இருக்குது 1450 கோடி இருக்குதுன்றான், கூட ஒரு 2 கோடி கூட. அது இல்லை சார் விஷயம். யார் இதற்கு தீர்வை நோக்கி போகணுமோ அவர்கள் அதை செய்யணும். ஒரு அரசாங்கம் அதற்கான நிவாரணத்தை கொடுத்து இல்லை அதுக்கான ரெமடியை கொடுத்துட்டு, நிவாரணம்னா உடனே பற்றியா காசு கலையிறானுங்கன்னு ரெமடி அதானே. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்கு ரெமடி என்னது? செத்தவனை திருப்பி கூட அந்த வைக்க முடியும். அதுக்கு ரெமடி பணம் தானே, பொருள் தானே. அது அப்போ எல்லாத்துக்கும் ரெமடி பணம் தான், உதவி தான். ஒரு வேலை கொடுக்குறது, இது பண்ணுறது, போகிறது வர்றது. நாங்கள் தான் போனோம், நாங்கள் தான் போனோம். கவின் படுகொலையில் எந்த தேவேந்திர சமூகத்தில் இருக்கிற தலைவரை கூப்பிட்டாங்க? எங்கள் தலைவர் தான் கூப்பிட்டாங்க. எங்கள் தலைவர் எல்லாருக்கும் தலைவர். சரி, ஃபைன். அவங்க அப்பா கவினோட அப்பா என்ன சொன்னார்? என் தலைவன் திருமாவளவன் வரட்டும். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? பார்லிமெண்ட்டை அலற விடுவார். இந்த நாரே தக்பின்னு அலற விட்டார்ல, அதை பார்த்துட்டு இருந்தாலே பார்லிமெண்ட்டை அலற விடுவார். விட்டாரா? சட்டமன்றம் கூட அலறலையே. அதே மாதிரி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பையன் புல்லட், சிவகங்கை பதில் புல்லட் ஓட்டினான் அப்படின்னு அவனை வெட்டிட்டாங்க. இவங்க பெருமையை பாருங்கள். எல்லா டிவி சேனல்லையும் கூட்டு போய் வச்சுக்கின்னு தலைவர் பேச போகிறாரு, கொஞ்சம் போடுங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரிங்க எனக்கு வெட்டினவனே தெரியுங்க, யாருன்னு தெரியுங்க, ஆனால் நான் பேரை சொல்லலைங்க, சொன்னால் நான் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுது சார். யார்கிட்ட சொல்லுது? ஆளுங்கட்சியில் இருக்கிற, கூட்டணியில் இருக்கிற 4 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் வைத்து கொண்டிருக்கிற, 2 எம்பிக்களை பாராளுமன்றத்தில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர்கிட்ட சொல்லுது சார். சார் வேறு ஏதாவது ஒரு எம்பி கிட்ட சொல்லியிருந்தா கூட, இந்த சமூகம் இல்லாமல் வேற ஒரு எம்பி கிட்ட சொல்லியிருந்தா கூட, இது என்னடா கேவலமாக போச்சா, அசிங்கமாக போச்சா, என்னத்தையாவது போலீஸில் கிளீஸில் சொல்லி அந்த எஃப்ஐஆரை சரி பண்ண சொல்லணும் அப்படின்னா நினச்சிருப்பாங்க சார். இவங்க அப்படியா, சரி நான் பார்க்குறேன் அவ்வளோதான். இது என்னத்துக்கு இது? அப்போ இப்படி இருந்தால் சமூக ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் எப்படி சார் வரும்? இங்கே நீ பாதிக்கப்பட்டவனுக்கான தீர்வை நோக்கி போகிறதுங்கிறது அடுத்த சமூகம் அதோட நடக்காமல் இருக்குது தானே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த புதுக்கோட்டையிலே ஒரு பாட்டு பாடுறது தம்பி விஜய் டிவியில் அருமையாக சொன்னான். இப்போ நான் கூட தான் அந்த விஷயத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு அவர் தம்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் வெளியில் சொல்லுங்கிறேன், அது நம்ம கடமை. அந்த தம்பி பெயிண்ட் அடிக்கிற தம்பின்னாங்க. அப்போ அந்த தம்பி மேலே நமக்கு ஏன் ஒரு தனி அக்கறை வந்ததுன்னா, எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நான் அந்த ஊரோட பேரை நான் தான் வெளியே கொண்டு வந்தேன். என்னை பார்த்து அவங்க பெருமைப்படணும். ஆனால் என்னன்னே தெரில, என்னை அடித்து பீர் பாட்டிலில் குத்து என்னை கொலை பண்ண வராங்க. இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு ஊர்லேருந்து அவங்க வராங்க, இவங்க வராங்க, போலீஸ் வருது, அது வருது, இது வருது, அதை தரோம், இதை தரோம், பணம் தரோம், காசு தரோம், நீ கேஸை வாபஸ் வாங்க, மிரட்டு, அது இதுன்னு பண்ணுறாங்க. ஆனால் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாவட்டத்தில் சாதியின் பேரால் அடிப்பட்ட கடைசி நபராக நான் இருக்கணும். என் சம்பவத்தில் நடந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்குற தண்டனைங்கிறது அடுத்தாப்புல எவனும் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வரணும். அடுத்தவங்க வீட்டில் பற்றியெல்லாம் அந்த பையன் இந்த மாதிரி அடித்து என்ன ஆகிட்டான் பற்றியா, வாழ்க்கையை போய் தெரியுமா, அந்த மாதிரி அவங்களும் சிந்திக்கணும். அதுக்காக நான் இந்த கேஸை நடத்த வேண்டாம். இதுதான் சார் ஒரு முதல்வருக்கு இருக்க வேண்டிய பண்பு. அறிவுன்னு சொன்னால் கோச்சிப்பாங்க, பண்பு. அப்போது ஒரு சம்பவம் நடக்குன்னா, இப்போ நான் அண்மையில் பார்த்தேன், எனக்கு அன்னத்தில் காலில் செருப்பு இல்லை, இல்லை டிவி எடுத்து அடிச்சிருப்பேன். வைகோ சொல்கிறாரு, இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள்லாம் நடக்குது. அது எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்குது. இந்த விளாத்தி குளத்தில் நடந்தது சொல்கிறார், எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்குது. ஆனால் நம்முடைய இந்த ஆட்சி காலத்தில் 48 மணி நேரத்தில் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணிட்டாங்க, துரித நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சரி, அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த மாதிரி நடக்காதுன்னு உறுதி கொடுத்தீங்களா? அடுத்த அப்புறம் நடக்குது. அப்போ இவங்க எப்படி சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்கள். ஒரு சம்பவம், ஒரு துயர சம்பவம் நடக்குது சார், அது யாருக்காக இருந்தாலும் சார், நாட் ஈவன் எஸ்சின்னு இல்லை, எந்த சமூகமாக இருந்தாலும் யாரும் பாதிக்கப்படுகிறார் சார். இப்படி அவன் சட்டத்தை கையில் எடுத்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், குடிச்சிட்டு எங்கே வேணாலும் போய் தகராறு பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது எப்படி?
அப்போ இதெல்லாம் அரசாங்கம் தானே பார்க்கணும். ஒரு 4 பேர் குடிச்சிட்டு போகிறான்னா இன்னும் நாங்கள் தான் பொறுப்பானே. நீ தாண்டா உன் மூத்தத்தை குடிச்சு தாண்டா போகிறாங்க. இன்றைக்கி ஈழத்தில் மேதகு இருக்கிற வரைக்கும் போதைப் பொருட்கள்லாம் கிடையாதுங்க. அப்போது அது வேறு ஒரு விடுதலை போராட்டத்தில் அவங்க இருந்தாங்க சார். இப்போது அது இல்லாத காலத்தில் இப்போது எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள் பெருகி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை அரசாங்கம் ஊக்குவிதாக சொல்கிறாங்க. ஏன் இந்த இளைஞர்கள் திரும்பவும் வேறு ஏதாவது ஒன்று யோசிச்சிடக்கூடாது. அது எதை சம்பாதிக்கிறது, அதை குடிக்கிறது, போகிறது, ஒரு லாகரி வசதி யூஸ் பண்ணுறது, அப்படி போகட்டும் அப்படின்னு அங்கே நினைக்கிறாங்கல்ல. அதே சிந்தனை தானே இங்கேயும் இருக்கிறதா பலர் சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி இது? அதால் தொடர்ந்து இந்த மாதிரி தான் நடக்குது. இதை யாராவது ஒருத்தர் வந்து சார் நடவடிக்கை எடுத்தால், ஒரு நோய் வந்தால் ஊசி போனோன்னா வலிக்கு தான் செய்யும், மாத்திரை போட்டால் கசக்க தான் செய்யும். இப்போது வந்து ஒரு ஏரியாவுக்கு கால்ரா வந்துடுச்சு, எல்லோரும் பிடிச்சி ஊசி போடுறது இல்லையா? எதுக்கு போடுறோம்? ஒரு சேஃப்டி. நான் எதுக்காக ஊசி போடணும், எனக்கே வலிக்கணும்னா, டேய் முண்டம், இது ஜென்ரல் நடவடிக்கைடா, இது எடுத்தால் தானே ஊரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சில நடவடிக்கைகள் கொஞ்சம் கடுமையாக ஸ்ட்ரிக்டாக எடுத்தாங்கன்னா அந்த பலனை, அந்த அமைதியை எல்லாரும் இந்த சமூகத்தில் அனுபவிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த குடிச்சிட்டு போய் தாரா பண்ணானுவா ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொல்கிறாங்க. அந்த சமூகம் ஃபுல்லாக அதே சிந்தனையாக இருக்குது. ஒரு 4 பய அவன் தானே. அப்போது இந்த 4 பய வந்து இந்த மாதிரி செய்யலைன்னா ஒட்டுமொத்த சமூகம், அவங்க சமூகம் சேர்த்தானே அமைதியாக இருக்கும். அப்போ அதற்கான நடவடிக்கை பொது மனிதனா, அதுக்குரிய அதிகாரத்தை வைத்திருக்கிற நபராக நான் நடவடிக்கை எடுக்கணும். தவறுங்கிறது பிடிச்சவன் பேர்லையோ, அங்கே போய் பண்ணவன் பேர்லையோ, இல்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்காதவன் பேர்லையோ இல்லை சார். அது எல்லாத்தையும் ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சுருக்காருல்ல, அவரு தான். ஒவ்வொருத்தனாக போய் நம்ம திருத்த முடியாது. ஒட்டுமொத்தமாக சட்டத்தை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நிப்பாட்டுறதுக்கான அதிகாரம் ஒருத்தர்கிட்ட இருக்குது. இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நடுநிலை, ஊராட்சி, இந்த பள்ளிகள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 5000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க சார். ஒரு தலைமுறை 2 தலைமுறையாக வேலை செய்கிறாங்க. மாதம் 100 ரூபா சம்பளம். எவ்வளோ? வீரனே 150 ரூபான்னு நினைக்கிறேன் இல்லை? அது வேறு 10 ரூபா வேறு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இவங்க ஒட்டு மொத்தமாக சம்பளம் ஒரு மாதத்துக்கு 100 ரூபா, அப்படியே ஒரு ஆண்டுக்கு அப்படியே சேர்த்து வச்சு, ஏன்னா கொடுத்தா செலவு பண்ணுறாங்கல்ல, சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளத்தை பேங்கில் போடுவாங்க. ஒரு போனஸாக ஒரு 1000 ரூபா பெருமனசோட தராங்க. இதை வச்சுன்னு இருக்கிறாங்க. நானும் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி இந்த வேலை செய்யணும்? இல்லை, கழுத மாதிரி கால் காசு இருந்தாலும் கவர்மெண்ட் காசு, என்றைக்காக இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 30-40 ரூபா வரும் இல்லைங்க அப்படின்றாங்க. ஒரு அம்மா, நீங்களாம் இதெல்லாம் பார்த்து, 1 ஏக்கர் 10 சென்டோ 12 சென்டோவா அந்த ஸ்கூலு டெய்லி அது பெருக்குதான். 1 ஏக்கர் இடத்த டெய்லி ஒரு அம்மா எம்மாத்து காசுக்கு பெருக்குது, 3 ரூபாய்க்கு பெருக்குது, 3 ரூபா 30 காசு. அப்போது அண்ணா நூலகம் திறக்கும்போது கலைஞர் ஒரு உத்தரவு போடுறார். இவங்களை பர்மனன்ட் பண்ணி ஒரு கன்சாலிடேட் சேலரியில் போட்டு அரசு ஊழியர்களெல்லாம் சில சலுகைகளை தரணும்னு போடுறார் சார் ஒரு உத்தரவு. இது கடைசியாக நான் சிறைக்கு போகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்னை வந்து பார்த்தாங்க. நான் போய் தலைமைச் செயலாளரை பார்க்குறேன். தலைமைச் செயலாளர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு இந்த கேட்டகரியில் வரவர்னு சொல்கிறாங்கல்ல. பார்த்தோன்னே உங்கள்கிட்ட யாரோ போய் சொல்லிட்டாங்க, இந்த காலத்தில் போய் 100 ரூபாய்க்கு யாருங்க வேலை செய்வா அப்படின்றாரு. சார் அது எனக்கும் தெரியும், நான் மனசில் நினச்சினேன், ஒரு வீரனே 150 ரூபாய் ஆச்சே அப்படின்னு நானே மனசில் நினச்சிக்கினேன். இல்லைன்னா ஒன்று அன்றைக்கு இருந்த பொன்னை என்ற அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை சார் அதெல்லாம் 3000 ரூபா 4000 ரூபா சம்பளம் சார், அது கொஞ்சம் பார்ட் டைம் மாதிரி தான் சார் அது அப்படின்னு சொல்கிறாருன்னா சொல்கிறாரு அதிகாரி அப்படின்னு போயிடுறாரு. நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கருக்கு போட்டு தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுகிறேன், அதாவது ஈக்குவல் டு சிஎம் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லாமல், ஏங்க நீங்கள் என்னங்க சம்பளம் வாங்குறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னோடனே, சொல்லுங்கன்னாரு. அவர் சொல்கிறார், ஆமாங்க நாங்கள் 100 ரூபா தான் சம்பளம் வாங்குங்க. ஐயோ இந்த காலத்தில் யாருங்க 100 ரூபா சம்பளம் வாங்க, வேலை செய்கிறேன் நான் சொல்கிறேன், நான் பொய்யா சொல்ல போகிறேன், என் பேர் இது, நான் இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்குங்க அப்படின்னு பொசுக்குன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சரி, அப்புறம் பேசிட்டு நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கள், அது எல்லாம் சொன்னாங்க சார். இது கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ்ஸு நான் சிறையில் ஒரு 6 மாதம் போயிடுச்சா அப்படியே. அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 4 மாதமாக அந்த ப்ராசஸ் நடக்குது. சிறையிலிருந்து வந்து வேலையை அதை தான் போய் செஞ்சேன். திரும்பவும்
என்னதான் ஆச்சு அந்த ஃபைலு அப்படின்னு போய் இன்றைக்கி தொடக்க கல்வியில் நீ சம்பளம் அங்கே வாங்குறாங்க இங்கே வாங்குறாங்க யார் கொடுக்குறானே தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து தொடக்க கல்வித்துறை தான் சம்பளத்துக்கு பொறுப்புன்னு கொஞ்சம் ஃபைலை நவுத்தி வச்சுருக்கேன் சார். நீங்கள் அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்குறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன நம்ம போய் ஐநாவில் போய் சார் உத்தரவு வாங்கிட்டு வரணும்? ஒரு ஃபைலை ரெடி பண்ணி ஒரு 4 டேபிளில் ரெடி பண்ணி இதை கொஞ்சம் இமீடியட்டாக அனுப்புங்கன்னா ஒரு 10 நாளில் வந்துடும்ல. 10 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்படி கவர்மெண்ட்டு நடந்தால் நாட்டில் எது ஒழுங்காக இருக்கும்? அதால தான் எல்லா முறைகேடுகளும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து நிர்வாக சீரின்மையிலேருந்து எல்லாமே நடக்குது. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்களே இந்த நாட்டில் நடக்கிறது நம்ம முதல்வருக்கு தெரியல பாவம் அப்படின்வாங்களே. ஒரு நாள் அது கூட உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. இப்போ இந்த கூட்டணியில் நடக்கிறதா அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுறது? சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பிராண்டப்பா வந்திருக்கு. மிக்க நன்றி சார்.